பெரியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அந்தந்த துறைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்த பொருளாதார சூழ்நிலை அவங்க அப்பா அவங்க தாத்தா பாட்டி அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியாது, பொசிஷன் தெரியாது. ஏதோ வந்தோம், கஷ்டப்பட்டோம், மாடா உழைச்சோம், இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் இவங்க வந்து பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பேரை பில்டு பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல கேபிட்டல் பில்டு பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல சொத்து பத்துகளை பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு வந்து என்ன தெரியணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். அதாவது நம்மளுடைய தொழில் எப்படி, நம்ம தொழிலோட வளர்ச்சி எப்படி, நம்ம தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி, இதெல்லாம் வந்து பிள்ளைங்க தான் அனலிட்டிக்ஸ் பண்ணணும். அவனுக்கு தான் தெரியும் நீ வந்து ஓவர் கெப்பாசிட்டியில் இருக்கியா அல்லது குறைஞ்ச கெப்பாசிட்டியில் இருக்கியா, நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஏன்னா இவன்கிட்ட படிப்பு இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, காலங்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம வந்து மாறாமலே வளர்ந்துட்டோம். இப்போ மாற்றத்துக்கு உண்டான தேவைகள் நிறைய இருக்கு. நம்மளோட வந்தவன் நமக்கு முன்னாடி எங்கேயோ போயிடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி வளர்றாங்க? அப்போ அதை பிள்ளைங்க வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பண்ணி அதில் ஒன்று ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால நம்ம கம்பெனியோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை காமிச்சு பெரியவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணி இணைந்து வளரணும். அதுதான் இந்த 5 பாயிண்ட் நான் சொன்னேன்.